Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூரில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்கள். கடலூரில் அதாவது 2004 ஏற்பட்ட சுனாமி என்னும் ஆழிப்பேரையில் உயிரிழந்தது கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இன்று 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடலோர பகுதியில் உள்ள மீனவ கிராமத்தை சேர்ந்த பெண்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் சிங்காரத்தோப்பு என்ற பகுதியில் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சுனாமி என்னும் பேரலை கிட்டத்தட்ட இது 20ஆம் ஆண்டு இந்த நினைவு தினம். இதில் சிங்காரத்தோப்புலேருந்து ஊர்வலமாக, அதாவது மீனவர் வேங்கை சார்பாக ஊர்வலமாக கடல் மாதாவை வேண்டி, அதாவது இது போன்ற மீண்டும் ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி இப்போ மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம். இது இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 49 மீனவ கிராமங்கள் இருக்குது. இந்த மீனவ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2004 ஏற்பட்ட சுனாமி என்னும் ஆழிப்பேரையில் உயிரிழந்தவர்கள் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மீனவ சொந்தங்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இப்போ நாங்கள்லாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இது போல மீண்டும் ஒரு துயர சம்பவம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடல் மாதாவை வேண்டி அவர்கள் கடல் மாதா கிட்ட வேண்டுறாங்க. அந்த காட்சி இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காமிச்சிட்டு இருக்காங்க. மெழுகுவத்தி ஏற்றி அவர்கள் அப்படியே அதாவது கூட்டமாக அமர்ந்து அவர்கள் மெழுகுவத்தி ஏற்றி தங்களது உயிரிழந்த மீனவ சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது போல கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசாப்பேட்டை, எம்ஜிஆர் திட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் தேவனாம்பட்டினம் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா நினைவு தூண் அமைத்து அந்த பகுதியில் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி பாரி. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.